ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் கோஷன்ட் சுவாச ஈவில் அடிக்கடி கேட்குறாங்க. இதில் பாருங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம். நிறைய குளுக்கோஸ் அப்படின்றது 1, புரதத்துக்கு 0.8, கொழுப்புக்கு 0.7, காற்றில்லா சுவாசத்துக்கு முடிவிலின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு பிரதானமானது குளுக்கோஸ், அதுக்கப்புறம் புரதம். தேவையை வச்சு பார்த்துங்க. கொழுப்பு 1 போட்டுக்கணும், அதுக்கப்புறம் 1க்கு அப்புறம் 0.8, டவுன்வர்டில் 0.7, இது 0 மாதிரி. ஏன்னா காற்றில்லா சுவாசம்ன்றது 0, அதனால முடிவிலின்னு சொல்லிட்டேன். சுவாச ஈவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடும் நாம் உள்ளிழுக்கும் ஆக்சிஜன் அளவு, அப்போ கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை ஆக்சிஜன் அளவு, இதை வச்சு தான் நம்ம சுவாச ஈவை பார்க்குறோம். அதாவது காற்று சுவாசம் காற்றில்லா சுவாசத்தில் டிஎன்பிஎஸ்சில் எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது தனியாக இன்னொரு டாபிக் இருக்குது, அது இன்னொரு இதில் பார்ப்போம். இதில் அந்த சுவாச ஈவை போர்டில் பாருங்கள். இது இல்லாமல் மேலிக் ஆசிட், அந்த மாதிரி பால்மடிக் ஆசிட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். சுவாச ஈவு புக்கில் எல்லாம் கொடுத்துருக்கான், சேர்த்து பார்த்துக்குங்க. வரலாம். தேங்க்யூ.